இன்று நிறைவாக நாம் திருப்பதை நிறைவேற்ற வந்திருக்கின்றோம். உங்களிடம் உறவாடும் போது உண்மையிலேயே நான் பெருமைப்படுகின்றேன். எனது நம்பிக்கையில் சிந்திக்கிற நோக்கம் எதுவென்றால், மக்கள் ஆன்மீக வாழ்வில் எப்படி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து ஆயர் தன் மக்களை தனது நம்பிக்கையில் அவர் உறுதியாக இருந்து தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டும் என்பதுதான் ஆயருடைய கடமைகளில் ஒன்றாக இருக்கின்றது. அந்த நிலையை பார்க்கின்ற போது இது எங்கிருந்து வருகிறது என்று பார்ப்பது என்றால், இயேசு பேதுருவிடம் சொன்னார். என்ன சொன்னார்? உனக்காக நான் ஜெபித்தேன், நீ உனது நம்பிக்கையை நிலைத்திருந்து உன்னுடைய சகோதரிய நம்பிக்கையை நீ சொன்னார். அப்படி பார்க்கின்ற போது மறைமாவட்ட நம்பிக்கை ஒரு தல திருவரையின் நம்பிக்கையின் அடித்தளமாக விளங்குவது ஆயர். அந்த நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்க வேண்டியது ஆயர். அந்த மக்களின் ஒருங்கிணைப்பை ஏற்று ஒரே நம்பிக்கையை, ஒரே திருச்சபையினுடைய ஒரே நம்பிக்கை பல நிலைகளில் வாழப்படுகின்றது, பல அமைப்புகள் வழியாக வாழப்படுகின்றது. அது எப்படி வாழப்படுகிறது என்று அலசி பார்த்து சிந்தித்து பார்த்து இன்னும் எப்படி நாம் செல்லலாம் என்று இந்த 2 நாட்களில் நாம் பார்க்க இருக்கின்றோம். உங்களுடைய வாழ்வு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்களை பார்க்கின்ற போது நானும் எனது நம்பிக்கையை உறுதிப்படுகிறேன். இன்னும் தொடர்ந்து நம் நம்பிக்கையை உயர்ந்து செல்ல வேண்டும். நம்பிக்கை என்பது it is not a private property, ஒரு தனி மனித சொத்து அல்ல. நம்பிக்கை என்பது கத்தோலிக்க திருஅவை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. அப்படி என்றால் கத்தோலிக்க திருஅவை கொடுக்கின்ற போதனைகளை உள்வாங்கி அந்த போதனைகளை நமது வாழ்க்கையில் வாழ்வாக்கும் போதுதான் அந்த கத்தோலிக்க திருஅவையினுடைய போதனைகளை நாம் ஏற்பவராக இருக்கின்றோம். பல வேளைகளில் பல போதனைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த போதனைகளில் சிலரை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். சூசி ஆர் செலக்டிவ் என்று சொல்வார்கள். அதாவது பலவிதமான செயல்கள் கொடுக்கப்படுகின்றன. எனக்கு எது விருப்பமோ, எனக்கு எது செட் ஆகுமோ, எது எனக்கு கன்வீனியன்ட் ஆகுமோ அதை எடுத்துக்கிறேன். ஆனால் நம்பிக்கை என்பது கத்தோலிக்க திருவள்ளுவர் கொடுக்கப்படுகின்ற அந்த நம்பிக்கையை உள்வாங்கி முழுமையாக வாழ்வதில் இருக்கின்றது. இந்த நம்பிக்கை எங்கிருந்து வருகிறது என்று பார்ப்போமே என்றால் 3 நிலைகளில் இந்த நம்பிக்கை கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். முதலில் வெளிப்பாடு, திருவெளிப்பாடு. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். அந்த முழுமையான வெளிப்பாட்டில் பல உண்மைகளை நாம் உணர்கிறோம். அந்த வெளிப்பாடு காட்டுகின்ற அந்த உண்மையை உணர்ந்து ஏற்றுக்கொள்வதில் நம்பிக்கை இருக்கின்றது. நாம் பார்க்கிறோம், எத்தனையோ புனிதர்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், புனிதர் பாஸ்டினா ஒரு அழகு சகோதரி, ரொம்ப படிக்காதவர். ஆனால் ஆண்டவருடைய வெளிப்பாட்டை உணர்ந்து நற்கருணையின் மேன்மையை, நற்கருணையின் பரிபாலத்தை, நற்கருணையின் குணநலன்களை அழகாக எழுதுகிறார். அதை வாசித்த இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், எத்தனையோ படித்த இறையியல் வல்லுநர்களால் எழுதப்பட முடியாத கருத்துக்களை இந்த அதிகம் படிக்காத இந்த பாஸ்டினா எழுதியிருக்கிறார் என்றால் அது ஆண்டவருடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. வெளிப்பாட்டில் அந்த ஆண்டவர் நமக்கு அந்த மறை உண்மைகளை கொடுக்கின்றார். அப்படி என்றால் அந்த வெளிப்பாட்டுக்கு உள்வாங்கி அந்த வெளிப்பாட்டை ஏற்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவரோடு உறவு கொள்கின்ற நிலையில் இந்த வெளிப்பாட்டை நாம் உணர முடியும். அடுத்து இரண்டாவதாக இந்த வெளிப்பாடு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இடம் எது என்று பார்ப்போம் என்றால் நமது விவிலியத்தில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். அந்த வெளிப்படுத்தியதோடு மட்டுமல்ல, எந்த அளவுக்கு அன்பு உள்ளவராக இருக்கின்றார், அக்கறை உள்ளவராக இருக்கின்றார், கண்டிப்பு உள்ளவராக இருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், நான் எனது மக்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறேன், இது என்னுடைய மக்கள், நான் உங்களுடைய கடவுள், நீங்கள் என்னை தவிர வேறு தெய்வம் உங்களுக்கு இல்லை என்று நம்மையே கொண்டு